எப்படி அழகாக சொன்னார் தெரியுமா? இவர்களெல்லாம் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். நன்றாக படிப்பவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், நன்றாக படிப்பவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், மிக நன்றாக படிப்பவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் என்று அழகாக சொன்னார். இப்படிப்பட்ட நுணுக்கமானது இந்த நுணுக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுவேன். ஐஏஎஸ் ஆனா என்ன செய்யலாம்? இப்ப உங்களுக்கு தெரியுமா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு நான் நேற்று பேசுகிற கூட தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 4 இந்த மாணவர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக வெற்றி பெற வேண்டும். அதை போல யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் இங்கே பேசுறேன். அதுக்கு முன்னாடி பேசுறது என்ன சொல்றாரு? இப்ப சகாயம் சாரு இந்த தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்க போறாரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு. பிரச்சனை அல்வா நான் மாணவர்களுக்கு பேசுறேன். நான் திருச்சி கிழக்கு தொகுதியா என்பது பிரச்சனை அல்ல, தொகுதி 1 நீ வெற்றி பெற போகிறாயா என்பதுதான் பிரச்சனை. என்னுடைய வெற்றியை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. லட்சியவாதி தன் பதவியை இழந்தாலும் அவன் என்றைக்குமே வெற்றி இழந்தவனாகத்தான் இருக்கிறான் என்று புரியுது. எனவே இந்த தொகுதியா அந்த தொகுதியா என்பதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அன்பிற்குரியவர்களே, இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்விலே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. நம் மம்மி டாடி கலாச்சாரத்திலிருந்து நாம் வைக்கின்ற பெயர்களிலிருந்து நம்முடைய பேச்சுக்களிலே எவ்வளவு ஆர்வத்தை கலந்திருக்கிறோம் என்பதை பார்த்தால் என் தமிழ் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நான் அறிவேன். நான் மதுரை மாவட்டத்தினுடைய கலைஞராக இருந்தேன். அப்பொழுது முதல் முறையாக நிறைய பண்டிகைகளில் முதல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். வேட்டி நிலத்தை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே நாங்கள் தான். நான் என்று சொல்வதற்கு தயங்குகிறேன். நாங்கள் தான் முதல் முறையாக இந்தியாவிலே தன்னுடைய சொத்து கணக்கை பகிரங்கமாக பொது வழியில் வெளியிட்டது நான் தான் என்று சொல்லவில்லை, நாங்கள் தான் என்று சொல்லுகிறோம். அப்படியாக விவசாயிகளுடைய கூட்டத்தை கலைச்சேர்க்கையை நடத்த வேண்டாம், அவன் வாழ்கின்ற கிராமங்களிலே நாம் நடத்தலாம் என்று நான் மதுரை கலைஞராக இருந்தபோது உசுரப்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய செல்லப்பட்டி அருகே கருவாக்குளம் என்ற கிராமத்திலே நான்